சார் யார்கிட்ட சொல்லி அழுவேன்? என்னாச்சு சார்? என்ன என்ன இல்ல விஜய் அவர்கள் சினிமால இருந்து போறாருன்ற கேள்வி தானே கேட்டேன். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இந்த அழுகை? என்ன எதனால ஏன் அழுகுறீங்க? என்ன சொல்லுங்க, சொன்னாலே புரியும். என்னாச்சு? இல்ல சார், ஏன் அழுகுறீங்க? என்னாச்சு? ஏங்க, உங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு நீங்களாம் அவரை நேசிக்கலைங்க. எங்களை மாதிரி உண்மையா நேசிச்ச ஒருத்தனுக்கு தான் தெரியும் அவர் சினிமா விட்டு விலகுறாருங்கிற அந்த வழிய. அதனாலதான் நீங்க இந்த அளவுக்கு அழுகுறீங்களா? ஓல்டு மங்கையும் காக்டைலையும் ஜானி வாக்கரையும் ப்ளூ லேபிளையும் ஊத்தி தான் அப்படி பூவை போடுவாங்களா? இல்ல எல்லா பிராண்டையும் கரெக்டா சொல்றீங்களா? ரொம்ப அனுபவம் இருக்கும் போலயே. ஆமா, எங்க தலைவன் ப்ளூ லேபிள் அடிக்கிறாரு. அதை நாங்க தெளிவா உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். போகாதீங்க, இங்கேயே இருங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க, இந்த ஊர்ல இருந்தா சிஎம்ங்க, அந்த ஊர்ல இருந்தா பிஎம்ங்க, மலேசியாவில் அதிபர். புரியுதுங்களா? எதிரிங்க தலைவன் என்ன சொன்னாப்ல, எதிரிங்கிறவன் நம்மளை விட பலம் கொண்டவனா இருக்கணுங்கிறது இருக்கு. டிஎம்கேலாம் எதிரியாங்க. மலேசியாவுக்கு முன் மலேசியாவுக்கு பின்னோட எதிரி டிஎம்கே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ட்ரம்ப் ரிபப்ளிகேஷன் பார்ட்டி தான் எங்களுக்கு எதிர் பார்ட்டி, டிஎம்கே எதிர் பார்ட்டி கிடையாது. ஆரம்பத்துல பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு தெரியும், அறிவு இருக்கிறவனுக்கு தெரியும் யார் தப்பா பேசிட்டு இருக்கா, யார் சரியா பேசிட்டு இருக்கான்னு. சிந்திக்கிற மக்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? தற்குறிகளுக்கு தெரியாது. என்ன பேசுறீங்க? போங்க, ஒரு நல்ல விதமா வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. தயவு செஞ்சு வேற கேள்வி கேளுங்க. வேணாம், நான் முடிச்சுக்கிறேன், நேர்காணல முடிச்சுக்கிறேன். நீங்க எதை கேட்டாலும் தப்பா தான் பேசுறீங்க. கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருக்கக்கூடியவர் விஜய் அவர்கள். அவரோட கடைசி படம் ஜனநாயகன். அவரே சொல்லியிருக்காரு, அந்த படம் தான் எனக்கு கடைசி படம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் சினிமாவில் இருக்க போகிறதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்களும் சினிமாவிலேருந்து ஆல்ரெடி சினிமா விட்டு யூடியூப் தளத்துக்கு வந்துட்டீங்க. விஜய் அவர்களும் சினிமா விட்டு போகிறாரு. எங்கே போகிறாரு? உங்களுக்கு எப்படி இருக்குது இதை கேட்கும் பொழுதுலாம்? கடைசி படம்ங்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு சார்? என்னங்க சார், ஏன் அழுவுறீங்க? ஏன் சார் அழுவுறீங்க? என்னாச்சு? சார் யார்கிட்ட சொல்லி அழுவேன்? என்னாச்சு சார்? என்ன என்ன இல்ல விஜய் அவர்கள் சினிமால இருந்து போறாருன்ற கேள்வி தானே கேட்டேன். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இந்த அழுகை? என்ன எதனால ஏன் அழுகுறீங்க? என்ன சொல்லுங்க, சொன்னாலே புரியும். என்னாச்சு? இல்ல சார், ஏன் அழுகுறீங்க? என்னாச்சு? ஏங்க, உங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு நீங்களாம் அவரை நேசிக்கலைங்க. எங்களை மாதிரி உண்மையா நேசிச்ச ஒருத்தனுக்கு தான் தெரியும் அவர் சினிமா விட்டு விலகுறாருங்கிற அந்த வழிய. அதனாலதான் நீங்க இந்த அளவுக்கு அழுகுறீங்களா? கிட்டத்தட்ட 30 வருஷமா அவரு படம் பார்த்து சாப்பிட்றப்ப கூட அவரோட இதை பார்த்து சாப்பிடுவேன். சாப்பாடு இறங்க என்ன மாதிரி நான் மட்டும்தான் இல்லை, எத்தனை பேர் தெரியுமா? சரி விடுங்க, அது வார்த்தைக்கு தான் சொல்லியிருக்காரு கடைசி படம்னு. மறுபடியும் கூட வரலாம்ல அவரு. நான் ஒரு கோரிக்கையா சொல்றேன்,
அரசியல்ல இருக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை, நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்யணுங்கிறதுக்காக அரசியலுக்கு வர்றீங்க. அதே நேரம் மக்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுங்கிறது சினிமா ஒரு ஊடகம். அந்த சினிமாவோட தலைவர் எப்போதும் இருக்கணுங்கிறது தான் என்னோட குறிக்கோள். தயவு செஞ்சு எப்படி சொல்றதுன்னு தெரியல, நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், தலைவரை மீட் பண்றப்ப கண்டிப்பா என்னால் தாங்க முடியல, அவரு விட்டு விலகி போறேன்னு சொல்றேன். அதுதான் அரசியல் பண்ண போறாரு, இதுக்கு மேல என்ன மக்கள் நல்லதுக்கு பண்ண போயிருக்கிறாரு, இதுக்கு மேல உங்களுக்கு ஏன் எதுக்கு சினிமாலே இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எத்தனை வருஷமா அவரோட இதெல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டோம். அவர் ஆடினா நம்ம ஆடுவோம், அவர் சிரிச்சா நம்ம சிரிப்போம். அவர் என்ன செய்யறாரோ அதை செஞ்சுதானங்க இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்திருக்கோம். இனிமேல் அவர் அது சொன்னது சரி, சினிமாலே இருந்திருக்கலாமே, யார் அரசியலுக்கு அவரை கூப்பிட்டா? என்னங்க கேள்வி கேட்குறீங்க? சினிமாவில் இருந்திருக்கலாமே, யார் அரசியல் கூப்பிட்டாங்க போகணும். சேவைங்கிறது நாமளா விரும்பி செய்யணுங்க. தலைவர் என்ன அது மக்களை சினிமால எந்த அளவுக்கு நேசிக்கிறதுனால நேசிக்கிறதுனால அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. சேவை செய்யறப்ப இதையும் ஒரு பார்த்தா ஒரு செய்யலாமே. ஒருவேளை மவுஸ் போயிடுச்சுன்றனால வெளில வராரா? மவுசு போயிடுச்சா? 52 53 வயசு தாத்தாவாயிட்டாரு, அதுக்குனால வெளில வந்துட்டாரா? வேணாம், என்னங்க அழுதுட்டு இருந்தீங்க, இப்போ எப்படி மாறி? வேணாம், டென்ஷன் பண்ண. நீங்க என்ன கேட்டீங்க? தாத்தா ஆயிட்டாருங்கிறீங்க. 50 வயசா இருக்கவங்கள தாத்தான்னு சொல்லுவாங்களா, வேற என்னன்னு சொல்லுவாங்க? மாமான்னு சொல்லணுமா? என்ன பேசுறீங்க? வயசானவருங்கிறீங்க. ஒரு மனிதனோட வாழ்நாள் எத்தனை வருஷம் தெரியுமா? 100 வருஷம். 100 வருஷத்துல 50 வருஷத்தை கடந்துட்டா வயசானவர் நீங்க சொல்லுவீங்களா? வயசானதுனால தானே தடுக்கி விழுறாரு நடக்க முடியாம. என்னங்க பேச்சு பேசுறீங்க? வேற என்ன என்ன வந்தது வயசானதுனால தடிக்கு விழுந்தாருங்கிற வார்த்தையெல்லாம் விடாதீங்க. ஏங்க மலேசியாவில் பார்த்தீங்கல்ல, மலேசியாவில் தலைமை எப்படி ஆடினா, அந்த ஆடியன்ஸ் எல்லாம் எப்படி கட்டு கடங்காம அப்படியே கட்டி போட்டது மாதிரி உட்காந்துருந்தாங்கல்ல, எப்படி இருந்ததாங்க? ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததா? அதே தமிழ்நாட்டில் இங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் காலை வச்சோன்னு தட்டிக்கு விழுவுறாருன்னா என்ன சதி நடக்குது? நான் சொல்லுவேன் தெரியுமா? பில்லி சூனி ஆவி வச்சு ஏவல் வச்சு ஏவி விட்டு ஒரு கருப்பு ஆவியை விட்டு உள்ளார விட்டு வேலை செய்ய வைக்கிறாங்கன்னு. காலை வச்சோன்னு அது வேலையை செய்து பார்த்தீங்கன்னா, அவர் ஏதோ தீய சக்தி தன்னுடைய வேலையை சென்னையில தலைமை இறங்கணுமே செய்து. தீய சக்தி யார சொல்றீங்க? திமுகவை சொல்றீங்க? திமுக காரணங்க, வேற எவனை சொல்றது? வேற எவன் இந்த காரியத்தெல்லாம் செய்வான்? அவன் தான், அவனை தவிர வேற எவன்? அவர் ஏதோ ஒரு கிக்கில தடுமாறி கீழே விழுந்ததுக்கு திமுக காரணம். கிக்கலையா? கிக்குனா மலேசியால நல்லா முடிச்சுட்டு வந்த அந்த ஒரு கிக்கில தடுமாறி விழுறாரு. ரசிகர்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க. ரசிகர்கள்லாம் ஏறி அவரை குரங்கு மாதிரி தொந்தரவு பண்றாங்களே, அந்த ஒரு இதுல கீழே விழுறாரு. அதெல்லாம் சொல்லுங்க. கிக்குங்கிற வார்த்தை என்ன? தண்ணி அடிச்சுட்டு போதையில கிக்காயி அந்த மாதிரி தான் நீங்க மென்ஷன் பண்றீங்க. கிக்குங்கிறது அப்புறம் என்னங்க? கிக்குங்கிற வார்த்தை எதுக்குங்க சொல்றீங்க? கிக்கா நல்லா கெத்தா கெத்தான்னு சொல்லுங்க, அதுக்கு என்ன கிக்குங்கிறீங்க? ஏன்னா போதையில கீழே வந்தாரா? தெரியும், அப்படி கூட இருக்கலாம். வேணாங்க, முதல்ல கொஸ்டினை கேட்கறதுக்கு முன்னால இந்த கொஸ்டினை நம்ம இப்படி கேட்கலாமான்னு யோசிச்சு கேளுங்க. வேற கொஸ்டினை கேளுங்க. இதெல்லாம் கொஸ்டினா? சரி, அப்ப அங்க ஆடினது அது ஆடியன்ஸை பார்த்து கிக்ல ஆடினாரா? கிக்குங்கிற வார்த்தையை விட்டுருங்க. ஆடினது எப்படி ஆடினார் மட்டும். சரி, அந்த ரசிகர்கள் சந்தோஷம், அந்த ரசிகர்கள் சந்தோஷ போதையை பார்த்து ஆடினாரா? அந்த போதை ஒரு அட்ராக்ட் பண்ணிருச்சா அவரை, அதனால ஆடுறாரா? ஒரு விஷயங்க, அங்க இருக்கிற ஆடியன்ஸோட உற்சாகத்தை பார்த்தீங்கல்ல, அந்த உற்சாக போதை தானா? அதுதான் நான் கேட்குறேன். ஒரு இசைன்றது ஒரு போதை. போதைங்கிறது இசை போதை. சில பேர் சொல்லி நீங்க போதையை நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்களால சரி கேளுங்க. இல்ல, அதுதான் என்னோட கேள்வி. கேளுங்க. அதுதாங்க கேட்குறேன். அந்த ரசிகர்கள் பார்த்து அந்த ஆரவாரம், அந்த உற்சாகம், இதெல்லாம் ஒரு போதையா மாறி ஒரு டான்ஸ் ஆடுறாரா? ஒரு மனிதன் சந்தோஷமா இருப்ப ஆடுவான், புரியுதுங்களா? துக்கமா இருக்கும்போதும் ஆடுவாங்க. அந்த ஆட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவர் ஆடின ஆட்டம் எப்படி இருந்தது? எப்படி பார்த்தீங்க?
சந்தோஷத்துக்கு ஆடின ஆட்டமா தெரிஞ்சுதா இல்லை இளவு வீட்டில் ஆடின ஆட்டமா தெரிஞ்சுதா? உங்களுக்கு என்ன மாதிரி நீங்க பாக்குறீங்க? உங்க பார்வையை சொல்லுங்க. என்ன மாதிரி நீங்க பாத்தீங்க? எந்த ஆட்டத்தை நீங்க பாத்தீங்க? ரசிகர்கள் உற்சாகம், அந்த அந்த போதையில ஆடி இருக்கிறாரு அவரு. அதான் அந்த போதையில ஆடினாருன்னு சொல்றீங்கல்ல, அந்த போதையில நீங்க பாக்குற பார்வை எந்த ஆட்டமா பாத்தீங்க? சாவு வீட்டுல ஆடின ஆட்டமா பாத்தீங்களா இல்ல கல்யாண வீட்டுல ஆடின ஆட்டமா பாத்தீங்களா? எந்த ஆட்டத்தை பாத்தீங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். இல்ல அவரோட பட விழாவில் தான் ஆடினாரு. அப்ப இது தெளிவா தெரியுதுல்ல. அப்புறம் கேள்வி என்ன என்ன மாதிரி கேள்வி கேட்குறீங்க? என்னங்க வேற கேள்வி கேள்வி? இல்லைங்க, அவர் ஆடினாரு, அங்கிருந்து நல்லா ஆடிட்டு வந்து இங்க விழுறாரு, அது ஒரு சந்தேகமா இல்லையா? நான் திருப்பி திருப்பி சொல்றேன், அதை நீங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க. மலேசியாவில் ஒரு மனிதன் தன் சுயமான சிந்தனைக்கு பேசுறது தெல்ல தெளிவு இல்லாமல் ஒரு கதை சொல்றாரு. அந்த கதையில மக்களுக்கான நன்மை பயக்கிற விஷயத்த சொல்றாரு. அவ்வளோ விஷயங்கள் ஒவ்வொன்றும் புரியுதுங்களா? ஒவ்வொரு செயல்பாடுகளும் எதிரிங்கிறது நம்ம பலங்கிறது, எதிரிக்கான பலங்கிறது நம்ம கிடையாது. நம்ம எதிரி அவ்வளோ விட பலமா இருக்கணுங்கிறதா இவ்வளவு தெளிவான ஒரு விஷயத்தெல்லாம் பேசினவர். அதே தமிழ்நாட்டில் ஏர்போர்ட்டில் காலை வச்சோன்னு தடிக்கு விழுவுறாருன்னா யார் செய்யறது சரி? ஒரு மனிதன் தெல்ல தெளிவா அங்க பேசின விஷயம் அதே இது இங்க இறங்கணும்னு யார் செய்யறது? இதுலயே தெரிய வேணாமா? மந்திரவாதி அமைச்சு உட்காந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. தலைவன் இங்க தமிழ்நாட்டில் பேசினா சரியா பேச முடியாம வாயை கட்டி போட்டுறாங்க. மந்திரவாதியை வச்சு வாய் கட்டு போட்டிருக்காங்க. அந்த வாய் கட்டெல்லாம் அவுத்து விடணும். அதே வேற கடல் தாண்டி, கடல் பயணம் தாண்டி போனோன்னே அந்த கட்டு வேலை செய்யல. அந்த மந்திர சக்தியெல்லாம் வேலை செய்யாம போச்சு. புரியுதுங்களா? ஒவ்வொரு வீட்லயும் ஏன் வீட்டுக்கு முன்னால தண்ணி வச்சு அந்த தண்ணியில ஏன் பூலாம் போட்டு வைக்கிறாங்க? கெட்ட சக்தி உள்ளார வந்துடக்கூடாது, தீய சக்தி உள்ளார வந்துடக்கூடாதுன்னு தான். எங்களை மாதிரி பிராமண வீட்டுல எல்லாம் பாக்குறீங்கல்ல, ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறப்ப முன்னால தண்ணி வச்சுதான் பேசிட்டு இருப்பாங்க. எதுக்காக? நீங்களும் தண்ணி வச்சு தான் பேசுவீங்களா? அப்புறம் இல்லை, எந்த தண்ணி வச்சு பேசுவீங்க? 7 மணிக்கு மேல பார்ல உட்காந்து தண்ணி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்போம். இப்படிதானே எதிர்பார்க்குறீங்க? இப்படி ஒரு கான்செப்ட் தான் உங்களுக்கு வேணுமா? நான் அதை எதிர்பார்க்கல. தண்ணின்னு சொல்றீங்களே, அதை விளக்கமா சொல்லணும்ல. தண்ணியை வச்சு பேசுவோம், தண்ணியை போட்டு பேசுவோன்ற மாதிரி. தண்ணிக்கு சரக்குக்கு வித்தியாசம் தெரியாதாங்க? நான் சரக்கு வச்சு பேசுவாங்கன்னு நான் சொன்னேன்னா? தண்ணியில தானே பேசுவாங்கன்னு சொன்னேன். பூவை போடுறது எந்த தண்ணியில் போடுறோம்? சரக்கை வச்சு பூவை போடுவாங்களா? வீட்டுக்கு முன்னால ஒரு பித்தளை பாத்திரத்தை வச்சு அதுல தண்ணியை ஊற்றி பூவை போடுறாங்களே, அதுல சரக்கு மெக்டானலையும் ஓல்டு மங்கையும் காக்டைலையும் ஜானி வாக்கரையும் ப்ளூ லேபிளையும் ஊற்றி தான் அப்படி பூவை போடுவாங்களா? இல்லை, எல்லா பிராண்டையும் கரெக்டாக சொல்றீங்களே, ரொம்ப அனுபவம் இருக்கும் போலயே. ஆமா, எங்க தலைவன் ப்ளூ லேபிள் அடிக்கிறாரு. அதை நாங்கள் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். என்ன பேச்சு பேசுறீங்க? இல்லை, நீங்க சொல்றது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. தண்ணியை வச்சுட்டு பேசுவோம், பிராண்டை வச்சு ஊத்திட்டு பேசுவோமான்லாம் பேசுறீங்களே, அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது. ஏங்க கேள்வியை சரியா கேளுங்க. அங்க நடந்தது என்னங்கிறது, மலேசியாவில் நடந்த நிகழ்ச்சியை பத்தி பேசணும்னு கூப்பிட்டீங்க, அதானே கூப்பிட்டீங்க? ஆமா. அப்ப அதை பத்தி பேசாம இது அப்படி இருக்குல்ல, அதை பேசிதானே ஆகணும். இதெல்லாம் பேச்சாங்க? வேற பேச்சு, வேற கேள்வியை கேளுங்க. சரி, சினிமா இதுல மட்டும் எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாம, எந்த ஒரு அசம்பாவித பிரச்சனைகள் இல்லாம நடத்த தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு மக்கள் சந்திப்பை ஏன் ஒழுங்கா நடத்த தெரியல? அவன் மரத்துல மேல இதெல்லாம் சொல்லி சொல்லி நமக்கே வாய் தான் வலிக்குது. ஆனா அவனுங்களுக்கு கால் வலிக்குமான்னு தெரியல, அவ்வளவு மரத்து மேல ஏறுறது. ஏன் அது மட்டும் சினிமா ஷோவை மட்டும் நல்லா நடத்திட்டு வந்துடுறீங்க, மக்கள் சந்திப்புல 41 பேரை காவு வாங்கிடுறீங்க. உங்களுக்கு வயசு என்னங்க ஆகுது? என் வயசை கேட்டு என்ன பண்ண போறீங்க? ஏன் உயிரை எடுக்க போறீங்களா? இல்ல, குழந்தைக்கு சொல்றது மாதிரி இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? மலேசியாவில் இருக்கிறப்ப கெட்ட சக்தி தீய சக்தியெல்லாம் நெருங்கலை. இங்கே தமிழ்நாட்டு வந்ததுக்கப்புறம் தீய சக்தி உள்ளார வச்சு நம்மளை ஆட்கொள்ளுது. அதை தெளிவாக இவ்வளோ நேரம் பச்சை குழந்தைக்கு சொல்கிறது மாதிரி சொன்னேன்ல. இந்த வயசாயும் புரிஞ்சுக்க முடியலன்னா என்ன போங்க. அப்போ நீங்கள் மலேசியாவில் போய் அரசியல் பண்ணீங்க, இங்கே பண்ணாதீங்க, தமிழ்நாட்டில் பண்ணாதீங்க, எல்லாம் வேற எங்கன்னா மாநிலத்துக்கு போயிடுங்க. சீரியஸாக அதான் நடத்த போகிறோம். அங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்களா, போகாதீங்க இங்கேயே இருங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த ஊரில் இருந்தால் சிஎம்ங்க, அந்த ஊரில் இருந்தால் பிஎம்ங்க, மலேசியாவில் அதிபர். புரியுதுங்களா? எதிரிங்க தலைவன் என்ன சொன்னாப்ல, எதிரிங்கிறவன் நம்மளை விட பலம் கொண்டவனா இருக்கணுங்கிறது இருக்கு. டிஎம்கேலாம் எதிரியாங்க. மலேசியாவுக்கு முன் மலேசியாவுக்கு பின்னுங்கிற ஒரு இதே இருக்கு அரசியல் அமைப்பு. புரியுதுங்களா? மலேசியாவுக்கு முன் ஆட்டம், இங்கே வந்தவனே கீழே நாட்டம், கீழே விழுறது, அந்த மாதிரியா? ஏங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க இருந்து அங்க போனோம்ல, போனதுல சிஎம்ஏ வேணாங்க, நாங்க பிஎம்னு முடிவு பண்ணிட்டோங்க. 2026 மலேசியாவில் பிஎம். அதுக்கப்புறம் எங்களோட எதிரி டிஎம்கே கிடையாது,
நல்லா தெரிஞ்சுக்கங்க. ட்ரம்ப் ரிபப்ளிகேஷன் பார்ட்டி தான் எங்களுக்கு எதிர் பார்ட்டி, டிஎம்கே எதிர் பார்ட்டி கிடையாது. டிவிகேக்கும் ரிபப்ளிக் பார்ட்டிக்கும் தான் போட்டிய, அதை புரிஞ்சுக்கங்க. என்ன பேசுறீங்க? இல்ல இன்னும் ஒரு பஞ்சாயத்து போர்டு, கிளை செயலாளர், வட்ட செயலாளர், அந்த அளவுக்கு கூட நீங்க இன்னும் வரல. இதுக்குள்ள நீங்க ட்ரம்ப் வரைக்கும் மோத போறீங்க. என்ன தைரியத்துல நீங்க எல்லாம் பேசுறீங்க? உங்களை மாதிரியான ஆட்கள் எல்லாம் அரசியல் பேச விடுறதே தப்பு. இன்னும் ஒரு உங்களெல்லாம் என்னங்க பண்றது? ஏங்க தற்குறித்தனமா முதல்ல உலக அறிவை யோசிங்க, உலக சிந்தனையை பாருங்க. நாங்களாம் பார்வை, தீர்க்கமான ஒரு பார்வையை, தொலைநோக்கு பார்வையில பாருங்க. அங்க போய் என்ன நடந்துச்சு, இவர் போய் ஆனதை மட்டும்தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. மேடையில வந்து பாட்டு கேட்டு சிரிச்சது என்ன? எலான் மஸ்க மீட் பண்ணிருக்காருங்க, அது தெரியுமா? மலேசியாவில் யார் மீட் பண்ணது இதெல்லாம் தெரியுமா? அங்க அவர் இல்லவே இல்லையங்க. எலான் மஸ்க மீட் பண்ணதுனால தான் நேர ட்ரம்ப்புக்கு எதிரியா இன்னைக்கு போட்டிக்கு நிக்கிறான். அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எலான் மஸ்க் கூட நடந்த டீல்லாம் உங்களுக்கு தெரியுமா? என்ன பேசுனீங்க? என்ன நடந்தது? ஏங்க அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப்பை எதிர்த்து போட்டி போடணுங்கிறது எலான் மஸ்க் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், புரியுதுங்களா? எங்கேயுமே அதுக்கு வேற யாருமே கிடைக்காம விஜய் கிடைச்சிருக்கிறாரு. ஏங்க அவ்வளோ கும்பல 80,000 பேர் ஒரு ஆடிட்டோரியத்துல ஃபுல் பண்ணி பாக்குறப்ப எலான் மஸ்க் பார்த்து மறந்து போயிட்டாருங்க. எப்படா இப்படி ஒரு தலைவன், ஒரு மக்களுக்கான தலைவன், ட்ரம்ப்லாம் வேஸ்ட் அப்படின்னு வந்து நீங்க அமெரிக்காவில் நீங்க ஏங்க ஒரு சின்னதா இருக்கிற தமிழ்நாட்டில் போய் அதுவும் போய் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற அந்த ரெக்வஸ்டுக்கு தாங்க மொய்யால. உங்களுக்கு தெரியுமா, தனியா வந்து சேட்டலைட்டு எங்க கட்சிக்குனே தனியா ஒரு சேட்டலைட் பறக்க போகுது வர இந்த இந்த நியூஇயர்ல இருந்து. எலான் மஸ்க் அவர் ஒரு தனியா ஒரு சேட்டலைட் எங்க தாவேக கட்சிக்குனே தனி சேட்டலைட் கொடுக்குறாரு, அது தெரியுமா? இல்ல இதெல்லாம் நீங்க போயிட்டு யார்கிட்ட தெரியுமா சொல்றீங்க? தாவேக்கா பிரச்சார கூட்டங்கள்லாம் தாவேக்கா துண்டு போட்டு இருப்பான்ல, மஞ்சள் துண்டு, அவன்கிட்ட போய் இந்த இதெல்லாம் சொல்லுங்க. எலான் மஸ்க்கும் விஜயும் சந்திச்சாங்கன்ட்டு. எங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட எல்லாம் நீங்க சொல்லாதீங்க. குழந்தைத்தனமா, சரிங்களா? குழந்தைத்தனமாவா? இன்னும் ஒரு புரிஞ்சுக்கிறவன்ட்ட, அறிவு இருக்கிறவன்ட்ட சொன்னா அதை உடனே கேட்டு தெரிஞ்சுப்பான். எங்க மக்கள் புரிஞ்சுப்பாங்க, எங்களுக்கு சொல்லாமே அவங்க புரிஞ்சுப்பாங்க. உங்களை மாதிரி ஆட்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளாரதான் அது என்னத்த சொல்றது, தண்ணி குடிக்க வேண்டியதா இருக்குது. இல்ல எல்லா கட்சிகளும் ஒரு ஒரு சேட்டலைட் சேனல் வச்சுக்கிறாங்க. சேட்டலைட் சேனல் கூட உங்ககிட்ட இல்ல. நீங்க மிகப்பெரிய சேட்டலைட்டை உருவாக்க போறீங்களா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அதான் நான் சொல்றேன்ல, இதெல்லாம் போயிட்டு தாவேக்கா துண்டு மஞ்சள் துண்டு போட்டுட்டு இருப்பான்ல, அவங்ககிட்ட போய் பேசுங்க. சேனல் ஏங்க அடுத்தவன் சேனலை வளர்த்து விட்டதே எங்க சேனலுங்க. சன் டிவிங்கிறது பொதிகை டிவியோட ரொம்ப கேவலமான நிலையில இருந்துச்சு. அதை எவனும் பார்க்காம இருந்தான். எங்க தலைவனோட படத்தை, விஜய் படத்தை போட்டு 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 தான் அந்த சேனலே பாப்புலாரிட்டி ஆக்கணும். இன்னைக்கு உலகம் பூரா சன் டிவி, புரியுதுங்களா? அது யாரை வச்சு வளர்ந்தது? வளர்த்து விட்டது எங்க ஆளு, எங்க தலைவன் வளர்த்து விட்டான். இன்னைக்கு கோடி கோடியா சன் டிவில சம்பாதிக்க. அந்த சேனல்ல யார் சேனல்? எங்க சுறா படம் போடுவாங்க, சுறா படம் ஃபிளாப் படத்தை போட்டு போடுவாங்க. நான்லாம் அதெல்லாம் பார்க்க கூட மாட்டேன். அந்த சேனல்லாம் சன் டிவிக்குலாம் அதெல்லாம் மிக நஷ்டமா இருந்திருக்கும் சுறா படம் போட்டு. எங்க தயவு செஞ்சு ஒரு வெற்றி படத்தை ஃபிளாப்னு சொல்லாதீங்க. சுறா முதல்ல தயவு செஞ்சு இப்படி பேசுறது நிப்பாட்டுங்க, தப்பா இருக்குங்க. சுறா வெற்றின்னு என்னைக்காவது அந்த சேனலோட ஓனர் கலாநிதி மாறன் சொல்லியிருக்காரா? இந்த படம் எங்களுக்கு தோல்வின்னு என்னைக்காவது ஏங்க பணத்தை போட்டு படம் எடுத்தவங்க சொல்லியிருக்கானாங்க? நீங்க சொல்றதுக்கு யாருங்க? 150 ரூபா கொடுத்து பாக்குறல, நான் தான் சொல்லுவேன். நேத்த 150 ரூபா கொடுத்து பார்த்தீங்க. 150 ரூபா 150 ரூபா டிக்கெட்டு. ஏங்க எல்லா தியேட்டர்ல இருக்கிற அத்தனை டிக்கெட்டு எங்க கட்சிக்காரன் வாங்குறான், எங்க ப்ரொடியூசர் வாங்குறான். ஆடியன்ஸ் எவனுமே வாங்க விட மாட்டேங்கிறாங்க. அத்தனை டிக்கெட்டு நாங்க வாங்கி வெற்றிங்கிறது நாங்க வகுத்து காட்டுறோம். ஹவுஸ்ஃபுல்லுங்கிறத நாங்க தாங்க போடுறோம். எந்த மக்கள் வந்து ஏறி அப்படியே படம் பார்த்து ஹவுஸ்ஃபுல் போடுறானா? நாங்க போட வைக்கிறோம். எல்லா டிக்கெட்டும் நாங்க தான் வாங்கணும். நீங்க வாங்குனீங்க 150 ரூபா, என்னத்தை கொடுத்துட்டீங்க? என்ன பேசுறீங்க? அப்ப 30 வருஷம் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்களே, 30 வருஷமா இப்படிதான் ஓட்டிக்கிட்டு இருந்தீங்களா படத்தை? 30 வருஷமா? அப்புறம் எப்படி ஓட்டணும்? நீங்களே டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்களே ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்களே டிக்கெட் வாங்கி நாங்களே ஓட்டுறோமா? ஏங்க தயவு செஞ்சு வேற கேள்வி கேளுங்க. எதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் என்னதை நான் பேசுறதே தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கிறப்ப நான் என்னத்தை விளக்கம் கொடுக்கறது? வேற கேள்வி கேளுங்க. இல்ல எச் வினோத் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு புத்திசாலின்றதுலாம் நிறைய படைப்புகள் எடுத்து நிரூபிச்சிருக்கிறாரு. சரி, நான் கடைசியா போயிட்டு இந்த இந்த கூட்டத்துக்கிட்ட போய் நிக்கும்போது அந்த அறிவெல்லாம் இழந்த மாதிரி இருக்குது. உங்க பக்கத்துல வந்து நிக்கும் போது மட்டும் அப்படி தோணுது. இணையத்துல ஃபுல்லா அப்படிதான் பேசுறாங்க. தற்கொலை கூட்டத்துக்கிட்ட போன உடனே எச் வினோத்துக்கு ஒரு அறிவு இல்லாத மாதிரி ஆயிட்டார் போல. போயிட்டு சிவகார்த்திகேயன் அட்டாக் பண்ணி பேசுறாரு, பராசக்தி படத்தை அட்டாக் பண்ணி பேசுறாரு அப்படின்ற மாதிரிலாம் இணையத்துல அதிகமா பேசுறாங்களே.
ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஐன்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பாளர், புரியுதுங்களா? அவன் வந்து உன்னை கண்டுபிடிச்சி காட்டுறப்ப இந்த உலகம் அவனை பைத்தியக்காரன் சொல்லி திட்டிகிட்டு இருந்தது. ஒரு கண்டுபிடிப்பாளரையும் ஒரு அறிஞர், ஒரு அரிஸ்டாட்லையும் ஒரு சாக்ரட்டிஸையும் இந்த உலகம் என்ன மாதிரி தெரியுமா தூசுனாங்க, தவறாக பார்த்தாங்க. தவறான ஒரு அறிஞனை பார்க்குற அறிவு ஒரு மக்களுக்கு உடனே வராது, அது காலம் பதில் சொல்லும். நீங்கள் ஹெச் வினோத்தை என்ன நினச்சிங்க? அவன் என்ன பல விதமாக தான் நினைச்சோம், இப்போ ஒரு மாதிரி இருக்காரு, அதுதான் எங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கு. என்ன எங்கள் தலைவனுக்கு வந்து அவன் ஜிங்ஜாக் அடிக்கிறான்னு நினச்சிங்களா? பின்ன அப்படி இல்லையா? ஸோ அவன் காலில் வந்து நக்கிட்டு கிடக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படிலாம் எனக்கு தெரியல, அதெல்லாம் உங்களோட இதுவாக இருக்குது. என்னத்த நீங்கள் சொல்ல வர்றது அப்போ தானே சொல்ல வர்றீங்க, அவனுக்கு ஜிங்ஜாக் போட்டுட்டு அவன் காலை பிடிச்சிட்டு நக்கிட்டு கிடக்குறான் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு டைரக்டர் நாங்கள் ஆக்கலை, புரியுதுங்களா? நாங்கள் வந்து ஒரு டைரக்டருக்கு கொடுக்குறோன்னா அவரோட லெவலே வேறுங்கிற இடத்துல தான் நாங்கள் கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காரு. கடைசி படம்னாலும் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்க, அந்த படத்தோட வெற்றிக்கு முன்னால் எந்த படமும் இருக்காது. இந்த பராசக்தியெல்லாம் வந்து வேஸ்ட்டுங்க. பராசக்திங்கிறது ஒரு அட்ரு ஃப்ளாப் படம். நான் கலைஞர் எழுதின பராசக்தி அது ஹிட்டு, அதை விட்டுருங்க. வரப்போகிற இந்த சிவகார்த்திகேயன் நடித்ததெல்லாம் அட்ரு ஃப்ளாப் படம். அந்த படத்தை வந்து எங்கள் கூட ஒப்பிட்டு பேசுறதே தப்புங்க. ஏங்க சிவகார்த்திகேயன் யாருங்க? எங்கள் கூட ஒரு சின்ன பையில ஒப்பிடலாமாங்க? ஒரு விஜயோட ஒப்பிட்டு பேசுறதுக்கு ஒரு மனுஷன், ஒரு தகுதியான மனுஷன் வேணா? சிவகார்த்திகேயன் யாருங்க? நேத்து முளைச்ச காளான், புரியுதுங்களா? ஒரு அஜித்தை சொல்லுங்க, ஒரு ரஜினியை சொல்லுங்க, இது சரி. ஒரு போட்டிக்கு நிகரான நம்ம பலம். எங்க தலைவர் என்ன சொன்னார்? நம்மளோட எதிரி அவ்வளவு பலகுண்டவனா இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? அது கொஞ்சம் கூட புரிதல் இல்லை. ஒரு சிவகார்த்திகேயன் எங்களுக்கு எதிரியாங்க? அப்படியே அவர்கிட்ட துப்பாக்கியை கொடுத்துட்டு போனோம் விஜய். ஒரு காளான் நேத்து முளைச்ச காளான் கிட்ட எதுக்கு துப்பாக்கியை கொடுத்துட்டு போனோம்? நமக்கு அப்புறம் சினிமாவில் இவன் நல்லா வரணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்தவங்க. அவன் ஒரு நம்பிக்கை துரோகிங்க. அவன் ஒரு நம்பிக்கை துரோகி. அவன் என்ன பண்ணியிருக்கணும்? என்ன பண்ணி ஒரு சம்பவம் வருது, அவன் எடுத்து சுட்டுருக்கணுன்றீங்களா? அவன் எடுத்து சுட்டுருக்கணுமா? இல்லை என்ன அப்படியே சிரிக்கிறீங்க? இல்ல இது என்ன சிரிப்பு? இல்லங்க, நீங்க பேசுறத பார்த்தா அப்படி இருக்குதே. என்ன சிரிப்பு? எதுமே சம்பந்தமே இல்ல. யாரை சுட்டுருக்கணுங்கிறீங்க? யாரை சுட்டு எதுக்கு சுட்டுருக்கணுங்க? எதுக்கு எப்படி இந்த வார்த்தையை பேசலாம் நீங்க? தலைவனை பாட எழுதி பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? வேணாங்க. சுடுகாடாயிரும் வேணாம். கரூர் ஆல்ரெடி 2ஆம் உலக போர் தான் பார்த்துருப்பாங்க. 3ஆம் உலக போரை பார்க்க வச்சிடாதீங்க. சீரியஸா சொல்றேன். 3ஆம் உலக போர் வந்ததுன்னா தாங்காது உலகம். இல்ல, கரூரை நீங்க அப்படிதானே ஆக்கிட்டீங்க. நான் மறுபடியும் பல பேசின கதையை பேச வைக்காதீங்க. கரூரில் நடந்த சம்பவம் வந்து தெளிவாக சொல்லிட்டேன். அது ஆவிகள் பூந்து நடத்தின சம்பவம்னு யாரு மேலேயும் குற்றப்படுத்துறதுன்னு இல்லை. ஒன்னன் ஒன்லி திமுக காரனை மந்திரவாதிகளை வச்சு செஞ்ச சதிங்கிற தெளிவாக சொல்லியாச்சு. இதுக்கு மேலே நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? என்னங்க புரியல எனக்கு. எனக்கும் புரியல. வேற கொஸ்டினை கேளுங்க. வேற கொஸ்டின், இது மாதிரி அனாவசியமான கொஸ்டின்லாம் பண்ணாதீங்க. வேற கொஸ்டினை கேளுங்க. இல்ல, விஜய் அம்மா பாடும்பொழுது அந்த ஏழைங்க பாலைங்க நினைச்சு புட்டா நீங்களும் நாளைக்கு சிஎம்னு சொல்றாங்க. அவரு சிரிக்கிறாரு. என்னதான் நடக்குது? குடும்பமா சேர்ந்து திட்டம் போடுறாங்களா முதலமைச்சர்ன்ற இதுல? இதுக்கு முன்னால வரைக்கும் அம்மாவுக்கு அவ கூட இணக்கம் இல்லை, பொண்டாட்டி புள்ளியோட இணக்கம் இல்லை அப்படின்னாங்கல்ல. இணக்கம் இல்லாம தான் இப்படி ஒரு பாட்டெல்லாம் பாட முடியுது அவங்களால? அது அவங்க பாடின பாட்டுன்றனால வந்து பாட்டு போயிட்டாங்க. அவங்க பாடின எப்படிங்க? ஏங்க இணக்கம் இல்லைன்னா எப்படிங்க வருவாங்க? அப்பா வந்தாங்களா? அம்மா வந்தாங்களா? அவங்க பசங்களாம் எங்க? அவங்க ஒய்ஃப் எங்க? ஏங்க எல்லாருமே வரணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு குடும்பத்தில் இருக்க எல்லாரும் வரணும்னு அவசியம் இல்லை. என்ன கல்யாணமா நடத்துறோம்? எங்க படத்துக்கும் கட்சிக்கும் சம்பந்தமே இல்லை. புசி ஆனந்தெல்லாம் போறாரு, அப்ப அவங்க பசங்களாம் வர்றதுல என்ன படத்துக்கு? ஏங்க புசி தாங்க எல்லாமே கட்டமைச்சு நிர்மாணிக்கிறதெல்லாம். இங்க பொண்டாட்டியை கூட வேணாங்கிற நேரத்தில் புசியோட இருந்துட்டு இருக்கார் தலைவர். கட்சியும் நாளைக்கு நடக்கிற சம்பவத்தையும் எப்படி கட்டமைக்கணுங்கிற ஒரு பேச்சுவார்த்தையில் 24 நேரமும் ஒருத்தன் வேலை செய்யறேன்னு பொய் மயிர் தான் சொல்லிட்டு இருப்பான் இந்த உலகத்தில். ஆனால் 24 மணி நேரமும் ஒருத்தன் பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்கான்னா அது எங்கள் புசி ஐயா ஆனந்த் அவர்கள் தான். அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த மனுஷனை போய் ஏன் அங்கே வந்தார்னு கேட்குறீங்க? தலைவருக்கு அப்புறம் அவர் தலைவருங்க, புரியுதுங்களா? எங்கள் தலைவர் அவர் எப்படி வச்சிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் இவர் முதலமைச்சர்னா பாண்டிச்சேரியில் அவர் முதலமைச்சர். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. தனக்கு கீழே இருக்கிறவனுக்கு சமமான உரிமை இந்த உலகத்தில் எவனுமே கொடுக்க மாட்டான்.
எல்லாருமே எப்படி தெரியுமா நினைப்பானுங்க, ஒருத்தர் நல்லா இருக்குன்னு நினைப்பான், ஆனா தனக்கு மேல நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பான். ஆனா எங்க தலைவர் வந்து புசி ஐயா அப்படி பார்க்கல. நானும் இங்க முதலமைச்சர், நீ அங்க முதலமைச்சர்னு சமமா பாக்குற ஒரு ஆளை கூட்டிட்டு ஏன் வந்தாருன்னு கேக்குறீங்க? அவர் வராம வேற எவனை கூட்டிட்டு போவாரு? என்னங்க பேச்சுன்னு பேசுறீங்க? இல்ல யாரு கூட்டிட்டு போவாரு? நீங்க எதிர்பார்க்க தெரியுது திருச்சாவை ஏன் கூட்டிட்டு வரலன்னு. ஐயோ, இல்ல அதெல்லாம் கேட்க- அதானே நீங்க யாரை கூட்டிட்டு எதிர்பார்க்கறீங்க. போவாரு, வேற யாரை கூட்டிட்டு போவாரு கேட்டங்க. ரொம்ப ரொம்ப ஒரு இதுவா போயிட்டு இருக்கு. வேணாம், நான் நீங்க தப்பு தப்பா என்ன தப்பு? பேசுறீங்க. நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? சரியான கேள்வி கேக்குறீங்களா? வேற யாரை யாரை கூட்டிட்டு போவாருன்னா வேற யாரை கூட்டிட்டு போறோம்? யாரை கூட்டிட்டு போகணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? திருச்சா ஏன் வரலங்கிறது கேக்குறதா உங்க கொஸ்டினா? அடுத்த 2ஆம் கட்ட தலைவர்களை என்ன கூட்டிட்டு போவாரோன்னு நான் நினைச்சேன். போதுங்க, இனிமேல் நீங்க ரொம்ப தப்பு தப்பா ஒருத்தர் பேசுறீங்க. வந்ததுக்கே ஏன் வந்தாரு, ஏன் கூட்டிட்டு வந்தாருன்னு கேள்வி கேக்குறீங்க. என்ன அது புரியல எனக்கு. இல்ல எனக்கும் வேணாம், நான் நேர்காணல முடிச்சுக்கிறேன். நீங்க ஏதோ தப்பு தப்பா ரொம்ப பேசுறீங்க. தப்பு தப்பா நான் பேசல, நீங்க தப்பு தப்பா கேள்வி கேக்குறீங்க. ஆரம்பத்துல பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு தெரியும், அறிவு இருக்கிறவனுக்கு தெரியும் யார் தப்பா பேசிட்டு இருக்கா, யார் சரியா பேசிட்டு இருக்கான்னு. சிந்திக்கிற மக்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? தற்குறிகளுக்கு தெரியாது. என்ன பேசுறீங்க? போங்க, ஒரு நல்ல விதமா வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. தயவு செஞ்சு வேற கேள்வி கேளுங்க. வேணாம், நான் முடிச்சுக்கிறேன், நேர்காணல முடிச்சுக்கிறேன். நீங்க எதை கேட்டாலும் தப்பு தப்பா தான் பேசுறீங்க. மிக்க நன்றி நேயர்களே. உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல, மக்களுக்கு நன்றி, வணக்கம்.